டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இது நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வழங்கும் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ நடப்பு நிகழ்வுகள் செஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம், ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் 10ல இருந்து 15 ஏன் சில நேரங்கள்ல 20 கேள்விகள் கூட. இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் ஆஃப் 2021ல பாத்தீங்க அப்படின்னா கொரோனா பத்தியான கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா கொரோனா பத்தியும் கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் சொல்லலாம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. ஸோ இதை நம்ம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா we need some knowledge about the current affairs. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பத்தியான நாலேஜ் நமக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to do some practices. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கான்செப்சுவல் ஃபேக்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கான்செப்சுவலா கேள்வி கேட்டும் போது நம்மளோட பேசிக் நாலேஜஸ் வச்சு நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். பட் ஃபேக்சுவலா கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி அன்சர்டைன் திங். ஸோ ஃபேக்சுவலா கேட்டு 4 பேர் கேட்டு அந்த 4ல ஒன்னு சூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல கண்டிப்பா நம்மளோட கெஸ் ஒர்க் பண்ணி எலிமினேட் பண்றதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா சப்ஜெக்ட் வரையுமே நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏப்ரல் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கொஸ்டின்ஸ். ஸோ ஏப்ரல் மந்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான காரணம் பிகாஸ் ஆஃப் த குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 இட்ஸ் ஆன் இட்ஸ் வே. ஸோ எக்ஸாம் செப்டம்பர்ல நடக்கும் பட்சத்துல அதுக்கு முன்னாடி 5 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேசிக் கம்பல்சரியா வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ஸ் நவம்பர் கடைசியிலயோ இல்ல டிசம்பர் முதல் வாரத்திலயோ எதிர்பார்க்கப்படுறதுனால அந்த எக்ஸாம்க்கு நம்ம ஜூன் மாசத்துல இருந்து தயாராயிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸையும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வாங்க வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கிறோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுத்துலயுமே வந்து கலந்துதான் இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ பைலிங்குவலா 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி பாருங்க. which state provide first 100% drinking water facilities? அதாவது 100% குடிநீர் வசதியை வழங்கிய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறோம். ஸோ முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கோவா அப்படின்றதுதான் சரியான விடை. ஸோ 100% குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இதோட பேசிக்கா என்னென்ன ஸ்கீம் கீழே இது நடந்திருக்கு அப்படின்றதான் வந்து நம்ம இனிமேல் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷனை பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன். சோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தையை வந்து ஸ்பிளிட் பண்ணி பாருங்களேன். நம்மளால எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. சோ சில விஷயங்களை நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம சப்சைட் பண்ணணும். சோ இந்த வார்த்தையை கவனிங்களேன். ஜல் ஜீவன் மிஷன். முதல்ல மிஷன் அப்படின்னா ஏதோ ஒரு தீவிரப்பாடு, ஏதோ ஒரு வேலையில நம்ம ஈடுபட போறோம். ஓகே, இங்க ஜல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீர், தண்ணீர், சரிங்களா. ஜீவன் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையோட ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். சோ நீரே வாழ்வின் ஆதாரம் அப்படின்றது அடிப்படையில் உருவாக்குனதுதான் ஜல் ஜீவன் மிஷன். சோ இந்த மிஷன் அப்படின்றதோட எண்ணப்பாடு என்ன அப்படின்னா 4 crore ரூரல் ஹவுஸ்ஹோல்ட். அதாவது சொல்லணும்னா 4 கோடி கிராமப்புற வீடுகள். இந்த 4 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர்ல குழாய், அவங்கவுங்க வீடுகளுக்கே குழாய்கள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணும் அப்படின்றத இதோட எண்ணம். இது 15 ஆகஸ்ட் 2019 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட மொத்த எண்ணமும் 2024க்குள்ள எல்லா கிராம வீடுகள்லயும் குழாய்கள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணணும். சோ இத முதல்ல அச்சீவ் பண்ணது கோவா. அதுக்கப்புறம் இந்த அச்சீவ்மெண்ட்டை தெலுங்கானாவும் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸும் பண்ணிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா திங்ஸ். சோ ஜல்ஜீவன் மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட எய்ம் என்ன, எப்ப ஆரம்பிச்சது, எப்ப அதோட எய்ம் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும், அதை யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்திருக்கோம். ஜல்ஜீவன் மிஷன் ரொம்ப முக்கியமான கேள்வி. நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே ஜல்ஜீவன் மிஷன் ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே வாட்டர் ஸ்கீம்ஸ் அண்ட் சானிடேஷன் ஸ்கீம்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கட்டாயமா வரும். இது இப்ப ஆக்டிவா இருக்கிறதுனால இதுல இருந்து கேள்வியை எதிர்பார்க்கலாம். அடுத்து போக போற கேள்வி ராம்சார் சைட். So which Indian lake placed under Ramsar site or UNESCO's temporary post? இதுதான் கேள்வி. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ராம்சார் தலங்களின் பட்டியலிலும் யுனெஸ்கோவின் தற்காலிக உலக பாரம்பரிய தளத்திலும் சேர்க்கப்பட்ட இந்திய ஏரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க கொடுத்திருக்க எல்லாமே ஏரிகள் தான். அதுல ரெண்டுத்துலயுமே ராம்சார்லயும் யுனெஸ்கோவோட
டெம்பரவரி ஹெரிடேஜ் சைட்லயும் இருக்கிற ஏரி எதுனா சிலிக்கா. ஸோ அந்த சிலிக்கா லேக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிலிக்கா லேக் இஸ் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். ஸோ வாட் இஸ் பிராக்கிஷ்? ஃப்ரெஷ் வாட்டர் கேள்விப்பட்டிருக்கோம், சால்ட் வாட்டர் கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் பிராக்கிஷ் அப்படின்னா, பிராக்கிஷ்னா அது ஃப்ரெஷ் வாட்டரும் கிடையாது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீ வாட்டருக்குனா சால்ட் வாட்டரும் கிடையாது. ஸோ அதோட உப்பு தன்மை பாத்தீங்கன்னா உவர்ப்பா இருக்கும். ஸோ பிராக்கிஷ் அப்படின்றது 5 mm சொல்லுவோம் நம்ம. ஃப்ரெஷ் வாட்டர்னா 5 mmக்கும் கம்மியா சால்ட் இருக்கணும். சீ வாட்டர்னா 35 mm விட அதிகமா வந்து சால்ட் இருக்கணும். ஆனா பிராக்கிஷ் வாட்டர் 5 to 35 இருக்கிற அந்த ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். அது மட்டும் இல்லாம இட்ஸ் எ லகூன். லகூன் அப்படின்னா தமிழ்ல காயல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன லகூன் அப்படின்னா என்னன்னா, கடலும் நல்ல நீரும் கலக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் வழியா தான் வந்து நீர் கலக்கும். ஸோ அதுதான் வந்து காயல் அப்படின்றது. ஸோ கடல் நீரும் நல்ல நீரும் கலக்கிற அந்த ஏரியா தான் லகூன். ஸோ இந்த சிலிக்கா லேக் எந்த ரிவர்ல இருக்கு அப்படின்னா தாயா ரிவர் அப்படின்ற ரிவர்ல இருக்கு. ஸோ ஒடிஷால தயா ரிவர், அந்த ரிவர்ல பே ஆஃப் பெங்கால நோக்கி ஓடும் போது அங்க பாமாற லகூன் தான் சிலிக்கா லேக். ஸோ இந்த லகூனை பத்தி இன்னும் பார்த்தோம்னா இது ராம்சார் சைட்லயும் இருக்கு, யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்லயும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கீழே தமிழ்லயும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இல்லைன்னா நீங்க சென்னை ஐஏஎஸ் அகாடமியோட பேஜ்ல போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் இட் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கிறோம். ஸோ மூணாவது கேள்வி பாருங்க. Which country has assumed the chairmanship of BRICS? So chairmanship of BRICS. What is BRICS? So நம்ம நிறைய படிப்போம். வேர்ல்ட் பேங்க், IMF, UN, யுனெஸ்கோ அந்த மாதிரி வரிசையில பிரிக்ஸ் இருக்கு. பிரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. B for Brazil, R for Russia, I for India, C for China, and S for South Africa. So இதுதான் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு என்னன்னா, இந்த 5 நாடுகளோட மாநாடு தான் நம்ம பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகள் வந்து இங்க தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் 2021 சேர்மன் யாரு அப்படின்னா நம்ம இந்தியா. ஸோ பிரிக்ஸோட சேர்மனா 2021 செலக்ட் ஆகிருக்கிறது இந்தியா. இதை எந்த மினிஸ்ட்ரி எடுத்து டேக் ஓவர் பண்ண போறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ 2021 மீட்டிங்க்கு 5 நாடுகளுமே வந்து தலைவர்கள் 3 நாட்கள் கூட்டத்துக்கு வந்து பங்கேற்றாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ். அடுத்து நம்ம பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம நாட்டு பிரசிடென்ட் இல்ல, ரஷ்யா நாட்டு பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த நாட்டோட பார்லிமெண்ட்ல பிரசிடென்டோட ஆயுட்காலத்தை, அவங்களோட பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, எந்த நாட்டின் நாடாளுமன்றம் தனது தற்போதைய அதிபரை 2024 ஆண்டு முதல் மேலும் 2 பதவிக்காலங்கள்னா ஒரு பதவி காலம்ன்றது 6 ஆண்டு, 2 பதவிக்காலங்கள் 12 ஆண்டு எங்க ரஷ்யால. சோ இன்னும் 12 ஆண்டுனா 2024 பிளஸ் 12 2036 வருஷம் வரையும். சோ 2024 இருந்து 2036 வரையும் இவரே வந்து பிரசிடென்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட பதவி காலத்தை நீட்டி வச்சிருக்காங்க. எந்த நாடுனா ரஷ்யா, விளாடிமிர் புட்டின் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்வி மோஸ்ட்லி இந்த வருஷம் வரலாம் பிகாஸ் ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ். இங்க பாருங்க, ரஷ்யாவோட லோயர் ஹவுஸ் ஆன பார்லிமெண்ட்ல என்ன அப்படின்னா இந்த பில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 2024 இருந்து 2036 வரையும் புட்டினே வந்து அந்த ஆபீஸ ஹோல்ட் பண்ணலாம், பிரசிடென்ட் ஆபீஸ் அப்படின்றதுதான் இவங்களோட எண்ணப்பாடு, அந்த பில்லோட அப்ஜெக்டிவ். சோ அடுத்த கேள்வி பார்க்க போறோம். ஹீல் கோவிட். வாட் இஸ் ஹீல் கோவிட்? ஹீல் கோவிட் அப்படின்ற அந்த வாசகம் என்ன வந்து சார்ந்தது, எந்த நாடு வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீல் கோவிட் அப்படின்றத யூகே அப்படின்ற நாடு ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்களேன், அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஹீல் கோவிட் என்ற நாடு தழுவிய சோதனை செயல்படுத்தப்பட உள்ள நாடு எது? சோ இது ஒரு ட்ரையல் மாதிரி நடத்த போறாங்க ஹீல் கோவிட் அப்படின்றது. சோ ஹீல் கோவிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஹீல் கோவிட் அப்படின்றது helping to alleviate the longer term consequences of the COVID-19. So heal அப்படின்னா helping to alleviate the longer term consequence. அப்படின்னா என்ன? நீண்ட கால விளைவுகளை தணிக்க உதவுகிறது. சோ கோவிட் அப்படின்னா என்ன? பேசிக்கா கொரோனா அப்படின்னு நம்மளோட வட்டார மொழியில சொல்லலாம். சோ இந்த கொரோனாவால பாதிப்பு அந்த சமயம் மட்டுமான கிடையாது. அது நம்ம ஒரு தடவை நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த நோயோட பாதிப்பு, அந்த டிசீஸோட பாதிப்பு லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகுது.
நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் அட்டாக் ஆன பேஷண்ட்ஸ் அப்படின்றா அவங்களோட நுரையீரல் ஆகட்டும், மண்ணீரல்கள் ஆகட்டும், இது எல்லாமே நாளடைவுல இன்னும் சொல்ல போனா முக்கியமா கிட்னி, ஓகே, சோ இந்த சிறுநீரக பையாகட்டும் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு வந்து ஒரு டேமேஜ்குள்ளவே வந்து தன்னை டேமேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த நோயால பாதிக்கப்பட்டு உயிரை காப்பாத்தின மட்டும் போதாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு சேஃப் ஆன ட்ரக்ஸை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இந்த ஹீல் கோவிடோட முடிவு. ஸோ கோவிட் இன்னும் முடிவடையில, செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால கொரோனால இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஹீல் கோவிட் அப்படின்னா என்னன்னா, கோவிட்னால வரப்பட்ட நீண்ட காலமான விளைவுகளை வந்து எப்படி மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்றது அப்படின்றதுதான் வந்து இங்க ஹீல் கோவிடா இருக்கு. இது ஆரம்பிச்ச நாடு யூகே, யுனைடெட் கிங்டம், ரைட்டா? அடுத்த கேள்வி பார்க்க போறோம். இந்தோ சவுத் கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க். ஸோ இந்தோ தென்கொரிய நட்பு பூங்கா அப்படின்ற பூங்கா கட்டப்பட்டுள்ள இடம் எது? இந்த பூங்கா எங்க கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ பேசிக்கா யோசிச்சு பாருங்க, இந்தோ சவுத் கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் அப்படின்றது நட்பு பூங்கா. இந்த நட்பு பூங்கா அப்படின்னா என்னன்னா, நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல நல்ல ஒரு உறவு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக. ஓகே, ஸோ அது எங்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில கட்டப்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளான விஷயம் தானே. ஏன்னா இவ்வளவு முக்கியமான விஷயத்த ஏதோ ஒரு உள்ளூர்ல ரொம்ப இன்டீரியர்ல பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெரிய இடமா எல்லாரும் வந்துட்டு போக வசதியா இருக்க இடம் நியூ டெல்லி, நம்மளோட கேபிட்டல். அங்கதான் வந்து இந்தோ சவுத் கொரியன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க் கட்டியிருக்காங்க. சோ இத பத்தியான டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு, இதுல இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, பட் யூ கேன் ரீட் தட். அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்காலர்ஷிப் ஃபார் யூத். சோ எந்த நாட்டு இளைஞர்களுக்காக ஸ்வர்ண ஜெயந்தி உதவித்தொகை திட்டத்தை இந்திய பிரதமர் தொடங்கி வைத்தார்? சோ ஸ்வர்ண ஜெயந்தி அப்படின்றது என்னன்னா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, யூத் ஸ்காலர்ஷிப், இளைஞர்களுக்கான உதவி தொகை தான் ஸ்வர்ண ஜெயந்தின்னு சொல்றோம். சோ இந்த ஸ்வர்ண ஜெயந்தி அப்படின்ற ஸ்காலர்ஷிப் யாருக்கு அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு கிடையாது. சோ இந்தியர்களுக்கு இல்லாம வேற யாருக்கு அப்படின்னு கேட்டா பங்களாதேஷ், வங்காளதேசம் அப்படின்னு சொல்லப்படுற பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு இளைஞர்களுக்காக நம்ம நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிற ஒரு உதவித்தொகை திட்டம் தான் இந்த ஸ்வர்ண ஜெயந்தி. சோ கிளியர்? இதுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்கலாம். ஒன்னு, ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்கீம் அப்படின்னா எதுக்காக? சோ இட்ஸ் ஸ்காலர்ஷிப். யாருக்காக? யூத், இளைஞர்களுக்காக. எந்த நாட்டு இளைஞர்கள்? பங்களாதேஷ் இளைஞர்கள். யார் ஆரம்பிச்சா? இந்திய பிரதமர். சோ இந்த 4 கேள்விகளும் இதுல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இதை பத்தியான எக்ஸ்ட்ரா நியூஸ் பாத்தீங்கன்னா கீழே போட்டுருக்கோம். சோ அவர் 2 நாள் அபிஷியல் விசிட் போகும்போது பங்களாதேஷ்ல இதை அனௌன்ஸ் பண்ணாரு, ஆண்டர்பிரினர்ஸ் இன்வைட் பண்ணாரு அப்படின்ற நியூஸஸ் இருக்கும். யூ கேன் ரீட் இட் ஃபார் எக்ஸ்ட்ரா திங்ஸ். So Swarna Jayanti scholarship for youth started by Indian Prime Minister for Bangladeshi youth youngsters. Correct? அடுத்து பாருங்க, இது ஒரு most probable question இருக்கு. World's first ship tunnel is constructed in which country? உலகின் முதல் பாதாள கப்பல் தளம் எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. உருவாக்கப்பட்ட நாடு நார்வே. சோ கப்பல்கள் அப்படின்றது எப்பவுமே தண்ணிக்கு மேல மிதந்து போறது, இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதையே முதல்ல பாதாளத்துல அனுப்புறாங்க. சோ சப்மரைன்ஸ் எப்படி போகுது இல்லையா, அந்த மாதிரி கப்பல், சாதா கப்பல் தண்ணீர்ல மிதந்து போறதையே ஒரு டனல் மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல கட்டியிருக்காங்க. சோ இந்த டெக்னாலஜிஸ் கொண்டு வந்தது நார்வே பீப்புள். சோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 years ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷங்கள் ஆகும். 118 அடி உள்ள டன்னல்ல தான் இது போகுது. எந்த சி அப்படின்னா ஸ்டால்விக் சி. இந்த கடல்ல தான் வந்து, இந்த சர்வதேச கடல்ல தான் இது நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நம்ம மிலிட்டரி எக்ஸசைஸ் பத்தி பார்ப்போம். சோ மிலிட்டரி எக்ஸசைஸ்னா என்னன்னா ராணுவ பயிற்சி. இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, திடீர்னு நம்ம நாட்டு மேல மத்த ஒரு நாடு போர் தொடுத்து வருது அப்படின்னும் போது நம்ம கிட்ட என்னது ஆயுதங்களும் வீரர்களும் இருந்தாலும் ஒரு போதுமான பயிற்சி இல்ல அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சோ நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து டிசாஸ்டருக்காக வந்து நிறைய டீம் மீட் எல்லாம் போடுவாங்க இல்லையா. திடீர்னு உங்க ஆபீஸ்ல ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஓடி எப்படி வந்து எக்ஸிட் ஆவீங்க. சோ இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, ட்ரையல் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரில் அப்படின்ற வார்த்தை இதுக்கு எடுத்துக்காட்டான வார்த்தை. டிசாஸ்டர் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் அந்தந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மிலிட்டரி எக்ஸசைசஸ் நடத்தப்படுது. சோ இந்த மிலிட்டரி எக்ஸசைசஸ் பேரு ஷந்திர் ஓக்ரோஷினா. சோ ஷந்திர் ஓக்ரோஷினா அப்படின்ற
மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் நடக்குதுன்னு கேக்குறாங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்குது. சோ 2 விஷயம் பங்களாதேஷ்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்காலர்ஷிப் பார்த்தோம். அடுத்து நம்ம மிலிட்டரி எக்ஸசைஸ் பார்த்தோம். சோ ஷாந்திர் ஒக்ரோஷினா அப்படின்ற மிலிட்டரி எக்ஸசைஸ் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்குது. இந்த கேள்வியை வேற மாதிரி கூட கேட்கலாம். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில நடக்கிற ஷாந்திர் ஒக்ரோஷினா அப்படின்றது என்ன வகையான எக்ஸசைஸ்? மிலிட்டரி எக்ஸசைஸா, ஏர் எக்ஸசைஸா, நேவி எக்ஸசைஸான்னு கேட்கலாம். சோ அதோட ஆன்சர் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். சரிங்களா? ராணுவ பயிற்சி தானே தர கடற்படை, இந்த கப்பற்படை, வான்படை அதோட பயிற்சி கிடையாது. ஓகே, புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வஜ்ர பிரஹார். இதுவும் அதே மாதிரியான கேள்வி பாருங்க. வஜ்ர பிரஹார் அப்படின்றது மிலிட்டரி எக்ஸசைஸ். இது எந்தெந்த நாட்டுக்கு நடக்குன்னா இந்தியாவுக்கும் வேற எந்த நாட்டுக்கும் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வஜ்ர பிரஹார் அப்படின்றது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கிற மிலிட்டரி எக்ஸசைஸ், ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதோட 11th எடிஷன் இப்போ ரீசெண்டா வந்து நடந்தது. எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாம யூத் அபியாஸ் அப்படின்ற எக்ஸசைஸும் வந்து நமக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் தான். இதையும் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வஜ்ர பிரஹார் இந்த வருஷம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டா ஹிமாச்சல் பிரதேஷ். கிளியர்? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். செக்பா, ஸோ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னா விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். இந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவுக்கும் வேற எந்த நாடுக்கும் நடுவுல 1st ஏப்ரல்ல 2021ல நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. 1st ஏப்ரல் 2021ல இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் நடுவுல. இத பாருங்களேன், விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு ஒப்பந்தம். சோ நம்ம நாட்டோட குடிமகன்கள் அங்க போயும் வியாபாரங்கள் பண்ண முடியும், அங்க இருக்கிறவங்க இங்கேயும் வியாபாரம் பண்ண முடியும். இதையும் தாண்டி யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாட்டு பணத்தை அந்த நாட்டுல பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனும் இந்தியாவும் மொரிஷியஸும் ஷேர் பண்ணிக்கும். இதுக்காக போடப்பட்டதுதான் இந்த செக்பா. சோ இது டேட் கேட்கலாம், இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட் யார் கூட நம்ம போட்டோம் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். இல்ல இந்தியாவும் மொரிஷியஸும் இந்த ஏப்ரல் மாதம் பண்ணாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ இது 3 கேள்விக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற கேள்வி இது ஒரு சாதாரண கேள்விதான். காந்தியடிகள் ஒடிஷாவை ஒடிஷால முதல்ல அவர் வந்து வருகை தந்து 100 வருஷம் ஆச்சு. அந்த தேதியை கொண்டாடுறதுக்காக யாரு வந்து அவரோட நினைவு தபாலை வெளியிட்டார்? சோ காந்தியின் ஒடிசா வருகையின் 100வது வருடம் குறித்து இணைய வழியில் நினைவு தபால் வெளியிட்டவர் யார்? சஞ்சய் தோத்ரே. இப்ப பேரை விட நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா அவர் மினிஸ்டர் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஹி இஸ் a யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டிஜிட்டல். சோ இவர் தான் 23 மார்ச் 1921 அந்த தேதியில தான் முதல்ல ஒடிஷா மாகாணத்துக்கு வந்து காந்திஜி வருவாரு. அத ஞாபகார்த்தமா நினைவூற்று வழியில ஒரு தபால் தலையை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது இது சாதாரண கேள்வி, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தையும் கூட. So which word is selected as Oxford Hindi word of 2020? 2020ஆம் ஆண்டின் ஆக்ஸ்போர்ட் இந்தி சொல்லாக தேர்வு செய்யப்பட்ட சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னா ஆத்ம நிர்பார். ஏன்னா மற்ற வார்த்தைகளை விட 2020ல அதிகமா யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹிந்தி வார்த்தை எது அப்படின்னா ஆத்ம நிர்பார். சோ ஆத்ம நிர்பார் 1, ஆத்ம நிர்பார் 2.0 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கு. ஆத்ம நிர்பார் 4.0 வரை வந்தது. So what is ஆத்ம நிர்பார்? இந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். ஆத்ம அப்படின்னா தனக்கு தானே, ரைட்? நிர்பார் அப்படின்னா உதவி. சோ நமக்கு தேவையானதை நம்மளே உதவி பண்ணி நம்மளே வந்து நம்மள செல்ஃப் ரிலையண்டா வச்சுக்கணும். வாட் இஸ் செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா என்னன்னா தன்னம்பிக்கை, தன் தேவையை தானே பூர்த்தி பண்றது அப்படின்னு அர்த்தம். சோ தன் தேவையை தானே பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் இங்க செல்ஃப் ரிலையன்ஸ். அததான் ஹிந்தில ஆத்ம நிர்பார்னு சொல்றோம். இந்த வார்த்தை தான் ஆக்ஸ்போர்டோட ஹிந்தி வேர்ட் ஆஃப் 2020 செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் அவரோட டேர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவரோட பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. யார் அந்த பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர்னா கே விஜயராகவன். சோ கே விஜயராகவன் அவரோட பதவி காலத்தை 1 இயர்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவரோட வேலை என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கும் கேபினெட்டுக்கும் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் அடிப்படையா வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இவரோட வேலை. சோ பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் ஓட டியூட்டி என்ன
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யார் இப்போ பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசரா இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறதுனால யார் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சோதிக்கிறதுக்காக கேள்வி கேட்கலாம். சோ பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் ஆஃப் இந்தியா யாருன்னா கே விஜயராகவன். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஒரு சாதாரண கேள்வி. which bank got best bank of asia money award? இந்த அவார்டு வாங்கின பேங்க் எது அப்படின்னா HDFC பேங்க். ஜஸ்ட் இது ஒரு ஃபேக்சுவல் தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானலாம் இல்ல. அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி. who got the international forest protector award? சர்வதேச வன பாதுகாவலர் அப்படின்ற விருதை பெற்ற தமிழர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகேந்திரகிரி அப்படின்றவர் தான் வந்து இந்த தமிழர். சோ இவர் யாரு, என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம். மகேந்திரகிரி அப்படின்றவரு ராஜாஜி டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ரேஞ்ச் ஆபீசரா இருந்தாரு. சோ அந்த வனத்துறை அதிகாரியா இருந்தாரு. அவர் மட்டும்தான் ஏசியாலே ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு வாங்கின ஒரு ரேஞ்ச் ஆபீசர். அது மட்டும் இல்லாம அவர் கன்சர்வேஷனுக்காக அதிகமா தன்னை வந்து ஈடுபடுத்திருக்காரு. சோ காடும் காட்டுல இருக்கிற புலிகளுக்காகவும் இவர் வந்து அதிகமா பாடுபட்டிருக்காரு. அதுக்காக தான் வந்து சர்வதேச வன பாதுகாவலர் அப்படின்ற விருதை இவருக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த விருது பத்தியான பொதுவான விஷயங்கள் இருக்கு. சோ பிடிஎஃப்ல இதை ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அடுத்து சரஸ்வதி சம்மான் அவார்ட் ஆஃப் 2020. இந்த சரஸ்வதி சம்மான் அவார்டு அப்படின்றத பத்தி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. சோ சரஸ்வதி அப்படின்னா என்னன்னா படிப்பு. சோ சரஸ்வதி அப்படின்றது நாலேஜ். சோ சரஸ்வதி சம்மான் அவார்டு எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு எழுத்தாளர், சரிங்களா. சோ சரஸ்வதி சம்மான் அவார்டு அப்படின்றது நல்ல ஒரு எழுத்தாளருக்கு தரக்கூடிய விருது. சோ நல்ல புத்தக ஆசிரியரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சரண்குமார் லிம்பாலா. சோ இவர் தான் இந்த வருஷத்துக்கான சரஸ்வதி சம்மான் அவார்டு வாங்கியிருக்காரு. சோ அந்த அவார்ட் பத்தியும் அவரை பத்தியும் இங்க கொடுத்திருக்கு. எந்த புக் அப்படின்னா ஸ்தானதான் அப்படின்ற புக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங், கேலோ இந்தியா ஸ்கீம். கேலோ இந்தியா திட்டம் அப்படின்ற திட்டத்தை எந்த பினான்சியல் இயர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கேலோ இந்தியா திட்டமானது எந்த நிதியாண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம், 2025 to 26. ஏன் அப்படின்னா இப்ப 2021-22 இந்த திட்டம் முடியறதா இருந்தது. அதை இன்னும் வந்து 4 வருடங்களுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதும். கேலோ இந்தியா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா கம் ஆன் இந்தியா கம் அண்ட் பிளே அப்படின்னு அர்த்தம். சோ இந்தியா வந்து விளையாடு அப்படின்றது அர்த்தம். சோ இந்தியர்கள் அதிகபட்சமா ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு காட்டணுன்றதுக்காக ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியால நடத்தப்படுற ஒரு ஸ்கீம் தான் கேலோ இந்தியா ஸ்கீம். அடுத்து ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் மகளிர் ஆசிய கோப்பை 2022 எந்த நாடு நடத்த உள்ளதுன்னு கேக்குறாங்க. இந்தியா. சோ பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா எந்த நாடு இல்ல எந்த மாநிலம் அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னா அதுல மோஸ்ட்லி இந்தியாவா இருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க இந்தியான்னு சூஸ் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப இந்தியா என்ன பண்றதுன்றது பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணவங்க இல்ல கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஒரு 2-3 கேள்விகளுக்கு தமிழ்நாடு அப்படின்றதுதான் விடையா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உயர்நிலை கல்வி, ஹையர் எஜுகேஷன் சொல்லுவோம். 2021 கேள்வி பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு, குரூப் 1 எக்ஸாம். சோ உயர்நிலை கல்வியில சிறந்து விளங்கிய மாநிலம் எது அப்படின்றாங்க. சோ எந்த மாநிலமா இருக்கும், கீழே 4 மாநிலம் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் நடத்துறது டிஎன்பிஎஸ்சி. சோ டிஎன்பிஎஸ்சின்றது தமிழ்நாடோட அஃபிலியேட்டட் பார்ட். சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எந்த கேள்வி கேட்பாங்க, தமிழ்நாடு பத்தி தானே கேட்பாங்க. சோ அந்த 4 மாவட்டத்துல எது, 4 மாநிலங்கள்ல எது அப்படின்னு கேட்டபோது தமிழ்நாடு தான் சரியான ஆன்சர். ஓகே. சோ இந்த மாதிரி இந்தியாவை மையமா வச்சு இப்போ இந்த ஆசியாவிலேயே யார் வந்து நடத்திருப்பா அப்படின்னு 4 நாடுகள் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க கெஸ் பண்ணுங்க. இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, யூகே இருக்கு. இப்ப ஏசியான்னு சொன்னாங்க, அதனால யூகே வராது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த 3 நாடுகள் இப்படி இருக்கும் போது இந்தியா அப்படின்றது மோர் கேப்பபிள். இவங்க 3 பேர்ல இந்தியா மோர் கேப்பபிள், அதனால இந்தியா பதிலா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவை தவிர இந்தியாவை போன்றே கருச்சிதைவுகள் நேர்ந்தால் விடுப்பளிக்கும் சட்டத்தை நிறைவேற்றி நாடியது. சோ மிஸ்கேரியேஜ், கருச்சிதைவு அப்படின்னா என்னன்னா நம்மளே அறியாம நம்மளோட கரு கலையிறது. சோ பெண்கள் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்களே அறியாம சில ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்களோட கரு வந்து கலைஞ்சிரும். சோ குழந்தைய அவங்களால அதுக்கப்புறம் கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு லீவ் பாஸ் பண்ணது இந்தியா. இந்தியாவை மாதிரியே யார் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் லீவ் தந்திருக்கா அப்படின்னா
நியூசிலாந்து. சோ இது ஜெனரல் திங், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன். சோ ஜல் ஜீவன் மிஷன் பத்தி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது மார்ச் 31, 2021 இந்த தேதிக்குள்ள எத்தனை கோடி வீடுகள்ல வந்து வாட்டர் சப்ளை பண்ண போகுது அப்படின்னா 4 கோடி. சோ இந்த நம்பர் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் முக்கியம். அடுத்து இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட, எய்ம் பிரைம். சோ வாட் இஸ் எய்ம் பிரைம் அப்படின்னா நிதி ஆயோக் தொடங்கிய எய்ம் பிரைம் திட்டம். இந்த எய்ம் பிரைம் திட்டம் வந்து நிதி ஆயோக் தொடங்கினாங்க. இது ஒரு கேள்வி. எய்ம் பிரைம் திட்டம் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரி தொடங்கி இருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக். ஓகே, அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேக்குறாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா டு ப்ரமோட் த சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். சோ சயின்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்னா துளிர் நிறுவனங்கள். சோ இங்க பாருங்க. ஓகே, சோ see the option B. ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த துளிர் நிறுவனங்களை ஊக்குவித்தல். சோ அறிவியல் சார்ந்த துளிர் நிறுவனம் அப்படின்னா நியூவா ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸ், நியூவா பண்ற ஸ்டார்ட் அப்ஸ். சோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல சயின்டிபிக் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த எய்ம் பிரைம் அப்படின்ற திட்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எய்ம் அப்படின்றது அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் ஆன் இனோவேஷன், மார்க்கெட் ரெடினஸ், ஆண்டர்பிரினர்ஷிப். சோ அட்டல் ஆரம்பிச்ச ஒரு புதிய இயக்கம். இது வந்து நிதி ஆயோக் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். சோ பில் கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட ஃபவுண்டேஷன் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நிதி உதவி தொகை அழைச்சிருக்காங்க. அடுத்தது, சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யூனியன் மினிஸ்ட்ரி ஹஸ் chalked out 4-point strategy to handle the blockage at Suez Canal. Suez Canal அப்படின்ற கேனால்ல ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சு. சோ பேசிக்கா இப்ப பேசுவோம். சூயஸ் கேனால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா ஒரு கப்பல் அந்த கால்வாயில வந்து மாட்டிச்சு. சோ மாட்டிச்சுன்னா பொசிஷன் வந்து மாறி இருந்தது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா உலகத்தோட மொத்த வர்த்தகமுமே வந்து அந்த ஸ்தம்பிச்சு போய் நின்னது இல்லைங்களா. சோ அந்த கப்பலோட பேர் ஞாபகம் இருக்கா? எவர் கிரீன் அப்படின்ற எவர் கிவன் அப்படின்ற ஒரு கார்கோ கப்பல். கிளியர்? சோ எவர் கிவன் அப்படின்ற அந்த கார்கோ கப்பல் இருக்கு, அதுதான் சூயஸ் கேனால்ல அடிச்சிருச்சு. சூயஸ் கேனால் அப்படின்றது எங்கன்னு உங்க மேப்ல பாருங்க. கீழே எகிப்த், மேல யூரோப். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து சின்ன ரெட் சி கேப்ல தான் அந்த ரெட் சீல உருவானதான் சூயஸ் கேனால். இது கண்டிப்பா ஜியோகிராஃபில கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் உங்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபியோட இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சோ அதனால சூயஸ் கேனால் இந்த வருஷம் கேள்வியில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சூயஸ் கேனால்ல இருக்கிற அந்த கப்பலை ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஏன்னா அங்க பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. சோ நமக்கு வர வேண்டிய பெட்ரோல் மற்ற முக்கியமான எந்த ஒரு கார்கோவும் நம்ம இந்தியா வந்து சேரல. அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதுக்கான 4-way சார்ட் வந்து பிளேஸ் பண்ணாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் திங், வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டோட தீம் என்ன அப்படின்றது கேள்வி. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை யார் வந்து வெளியிடுறா? உலக வளர்ச்சி அறிக்கை. இந்த அறிக்கை யார் வெளியிடுறா அப்படின்னா வேர்ல்டு பேங்க். சோ வேர்ல்ட் பேங்க் வெளியிடுற இந்த அறிக்கையில இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா டேட்டா ஃபார் பெட்டர் லைஃப்ஸ். ஓகே, டேட்டா ஃபார் பெட்டர் லைஃப்ஸ் அப்படின்றதுதான் இந்த வருஷத்தோட அறிக்கையோட தீம். சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த அறிக்கை மொத்தமா இருக்க போது. யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா வேர்ல்ட் பேங்க். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா ஃபார் பெட்டர் லைஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா இன்னும் சிறப்பாக நம்ம வாழணும் அப்படின்றதுக்கான டேட்டாஸ். சோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம கோவிட் பேண்டமிக்ல மாட்டிட்டு இருக்கோம். சோ இதுக்காக எல்லா டீடைல்ஸும் சேர்ந்து நம்மளோட லைஃபை பெட்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான டேட்டா கேதரிங் தான் இந்த ரிப்போர்ட்டோட வேலை. வேர்ல்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், வேர்ல்ட் பேங்க். அடுத்து பாருங்க, அதே மாதிரி ரிலேட்டடா வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கேன். சோ வாட் இஸ் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் அப்படின்னு என்னன்னா இதை படிச்சு பாருங்க. உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை. சோ உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை, உலகம் ஃபுல்லா பொருளாதாரம் எந்த அளவுல இருக்கு அப்படின்றத ஒரு கண்ணோட்டம் பார்க்கணும் இல்லையா, அதுதான் வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். இது யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். கிளியர்? சோ இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க, வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக். அடுத்து நம்ம பார்க்க போறது இது
எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் சர்வே ஆஃப் ஏசியா அண்ட் பசிபிக் 2021. ஸோ ஆசியா மற்றும் பசிபிக் 2021 பொருளாதார மற்றும் சமூக ஆய்வினை அப்படின்ற ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா யுனெஸ்கேப். ஸோ யுனெஸ்கேப் அப்படின்னா என்னன்னா யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் சோசியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக். ஸோ இதுதான் வந்து யுனெஸ்கேப்போட ஐடியா. ஸோ எக்கனாமிக் அண்ட் சோசியல் சர்வே யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் கமிஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை ஒரு தடவை எழுதி வச்சு நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப். ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் அப்படின்னா தமிழ் என்னன்னா உலகளாவிய பாலின இடைவேளை அறிக்கை. ஸோ இந்த எவ்வளவு வந்து பாலின இடைவெளி இருக்கு. ஸோ இந்த இடைவெளி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி எத்தனை ஆண்கள் வந்து எத்தனை ஆண்கள் வந்து பள்ளிக்கு போறாங்க, ஆனா பிறந்த எத்தனை பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க, எத்தனை ஆண்கள் அரசியல் ஈடுபட்டிருக்காங்க ஆனா எத்தனை பெண்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி 6-7 இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க குளோபல் ஜெண்டர் கேப். இந்த அறிக்கையை வெளியிட்டது யாரு அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம். ஸோ இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க இல்ல அப்படின்னு. இதுல பார்த்தோம்னா இந்தியா 156 நாடுகள்ல 140வது இடம் வந்திருக்கு. ஸோ இது ஒரு சோகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்மளோட இந்திய பெண்களோட நிலைமையை வந்து இது வெளிக்காட்டும் போது இந்த அளவுல வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது. இது வந்து கூடிய சீக்கிரம் நிறைய ஸ்கீம்ஸ்னாலேயே நிறைய இம்ப்ளிமெண்டேஷனாலேயும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்புறோம். அடுத்து திஸ் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸோட எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே நடந்தது இல்லையா 17-18, அந்த 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நவம்பர் 2020 லான்ச் பண்ண சேட்டலைட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க ஸ்பேஸ்ல இருந்து. அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும். இந்த கேள்வி கவனிங்க. What is the name of India's first Earth observation satellite placed in the geosynchronous transfer orbit? இந்த ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணப்பட்ட இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேக்குறாங்க. அது பேரு GSAT-1. ஸோ GSAT-1 அப்படின்றது தான் வந்து அந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதை GSLV F10 மூலமா லான்ச் பண்ணாங்க. ஸோ சேட்டலைட் வேற ராக்கெட் வேற, தெரிஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் திங் ஷாஹின் 1A. ஸோ ஷாஹின் 1A அப்படின்றது என்னன்னா நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அணுவாற்றல் திறன் கொண்ட ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். ஸோ அணுவாற்றல் திறன் கொண்ட ஏவுகணை எந்த நாடு ஏவினாங்க அப்படின்னா பாகிஸ்தான் சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த சோதனையில அவங்க வெற்றிகரமாகவும் ஆயிருக்காங்க. ஸோ இது அவங்களோட ஏவுகணையில மற்றும் ஒரு மகுடம் மாதிரி. அடுத்து ரீசெண்டா IUCN இருந்து ரிலீஸ் ஆன ரிப்போர்ட்ல ரொம்ப ஸ்மாலர் அண்ட் லைட்டர் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ், அந்த எலிஃபென்ட்டோட நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, மிகவும் அழிவுற்ற இனம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50க்கும் குறைவான அந்த வகை யானைகள் தான் வந்து இப்போ உயிரோடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த யானைகளோட இனம் அழிஞ்சா ஃபுட் சைக்கிள் ஃபுல்லாமே வந்து பாதிக்கப்படும். அடுத்து கடைசியா கேள்வி, இந்த கேள்விதான் கடைசி. ஸோ இதுல பாருங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு புது பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா பன்னாட்டு விண்வெளி மையம். இந்த மையத்துல கண்டறியப்பட்ட புது வகையான பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியாவுக்கு எந்த சயின்டிஸ்டோட பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அஜ்மல் கான். ஸோ அஜ்மல் கான் யாரு அப்படின்னா ஒரு ரினவுட் இந்தியன் சயின்டிஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியில ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு சயின்டிஸ்ட் தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாக்டீரியம் பேர் என்ன அப்படின்னா மெத்திலோ பாக்டீரியம் அஜ்மலி. இதோட நம்ம இந்த செஷன்ல கேள்விகளை முடிக்கிறோம். ஏப்ரல் மாதத்துல முதல் வாரத்துல நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸையும் நம்ம வந்து கேள்வி வடிவில் கவர் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் செஷன் அட்டென்ட் பண்ணி you can go through the PDF. So PDFs வந்து go through பண்ணுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து எழுதுங்க, வாட் எவர். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற லிங்க், ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரூ திஸ் வே நீங்க கரண்ட் அஃபேர்ஸை இப்ப இருந்தே வந்து எலிமினேட் பண்ணாம அதுல இருந்தும் கேதர் பண்ணுங்க. பிகாஸ் டாப்பருக்கும் அவுட் ஆகுறதுக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. 10 கேள்வி அவங்க 10 கேள்வி கரெக்டா போட்டிருப்பாங்க. அந்த 10 கேள்வி நம்ம போடாம விட்டுருவோம். அந்த 10 கேள்வி மிஸ் பண்ணி தான் we are down there. So இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னா கரண்ட் அஃபேர்ஸை உதாசீனப்படுத்தாம படிங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த வீக்கும் வந்து நம்ம ஏப்ரல் 2nd and 3rd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.